முறை பற்றியும் மக்களிடத்தில் விளக்கமாக விவரித்து சொன்னார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கலீஃபாவாக மக்கள் தெரிவு செய்யப்பட்ட அந்த நிலையை மக்கள் தெரிவு செய்த நிலையை விளக்கப்படுத்தி சொன்னார்கள். முஸ்லீம்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமிப்பது பற்றி முடிவு செய்து அவருக்கு பையத் செய்து வழங்கி அவருக்கு கட்டுப்பட்டார்கள். நானும் அவருக்கு பையத் செய்து வழங்கி அவருக்கு கட்டுப்பட்டேன். மக்களும் அவரை பொருந்தி கொண்டார்கள். நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பொருந்தி கொண்டேன். அல்லாஹ் அவரை கைப்பற்றும் வரை, அல்லாஹ் அவரை மரணிக்கச் செய்கிற வரை மக்களுக்கு நல்லதை செய்து அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் போராடினார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள். முஸ்லீம்கள் அவருக்கு உறுதி பிரமாணம் வழங்கி உடன்படிக்கை செய்து அவருக்கு கட்டுப்பட்டார்கள். நானும் அவருக்கு உறுதி பிரமாணம் வழங்கி பையத் செய்து அவருக்கு நானும் கட்டுப்பட்டேன். மக்கள் அவரை பொருந்தி கொண்டார்கள். நானும் அவரை பொருந்தி கொண்டேன். இஸ்லாம் வளர்ந்து நிலை பெறும் வரை அவர் நேர்த்தியாகவே காரியங்களை செய்தார், நேர்த்தியாகவே செயல்பட்டார். பிறகு அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று அந்த பஸராவுடைய உரையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போல ஜெமல் யுத்தம் நடைபெற்ற நாளன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் மக்களிடத்திலே உரையாற்றினார்கள். அந்த உரையிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீஃபா பொறுப்பு எங்களுக்குரியது, அதாவது எனக்குரியது என்று எந்த ஒரு உடன்படிக்கையையும் எங்களுக்கு வாக்குறுதியும் அல்லாஹுடைய தூதர் தரவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நாம் நியமிக்க கருதினோம். அவர் மரணிக்கும் வரை நேர்த்தியாக ஆட்சி செய்தார். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக நியமித்தார்கள். இஸ்லாம் வளர்ந்து நிலை பெறும் வரை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நேர்த்தியாகவே செயல்பட்டார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல எகிப்தின் ஆளுநர் கைஸ் பின் சாத் இப்னு உபாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிற போது அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுதிய நீண்ட ஒரு கடிதத்தில் அல்லாஹ் இஸ்லாமை தனக்காகவும் தன்னுடைய மலக்குகளுக்காகவும் தன்னுடைய தூதர்களுக்காகவும் தேர்வு செய்தான். அந்த இஸ்லாத்தை கொண்டே இறை தூதர்களை தன்னுடைய அடியார்களிடம் அனுப்பி வைத்தான். அல்லாஹ் தனது படைப்பிலிருந்து ஒரு சமூகத்தை தெரிவு செய்து அவர்களை இந்த உம்மத்தில் கண்ணியப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி வைத்தான். ஹிக்மத்தையும் சுன்னாவையும் கடமைகளையும் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக பண்படுத்தி பிரிந்து விடாமல் இருக்க ஒன்றுபடுத்தி அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்தினான். நபிகளாரின் பணியை நிறைவு செய்ததும் அவர்களை அல்லாஹ் கைப்பற்றினான்.